அகமதாபாத்ல நடந்த அந்த பயங்கரமான விமான விபத்து சம்பந்தமா புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. விசாரணை குழு இப்போ முழு ரிப்போர்ட் ரெடியா பண்ணிட்டு இருக்கு. விபத்துக்கான காரணம் என்ன? பைலட்டுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு? எல்லாமே அந்த ரிப்போர்ட்ல இருக்குமாம். அதே நேரத்துல பைலட்டுங்க பேசின ஒலிப்பதிவுகளையும் அதிகாரிகள் கேட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல என்ன தகவல் கிடைக்க போகுதுன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, அந்த விமானத்தை ஓட்டின பைலட் சுமித் சபர்வால் அவர்களோட உடல் இன்று மும்பைக்கு கொண்டு வரப்பட்டதாம். இது அவரோட குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய துயரமா போயிருக்கு. கூடவே அந்த விமான ரூட்டும் இப்ப ரத்து பண்ணப்பட்டிருக்காம். அந்த வழியில புக் பண்ணிருந்த பயணிகள் எல்லாம் வேற வழியில போற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த விபத்துக்கு துல்லியமான காரணம் தெரிஞ்சுக்க வேணும். நம்ம மாதிரி சாதாரண பயணிகளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அதுக்காக தான் இந்த விசாரணை நடக்குது. இப்போ இந்த விபத்துக்கு துல்லியமான காரணம் தெரிஞ்சுக்க வேணும். நம்ம மாதிரி சாதாரண பயணிகளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அதுக்காக தான் இந்த விசாரணை நடக்குது. இப்ப இந்த விபத்துக்கு அடுத்த வேலைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசு ஒரு பெரிய விசாரணை குழுவையே அமைச்சிருக்கு. அந்த குழுவை உள்துறை செயலாளர் தலைமை பண்றாரு. பைலட் ரெக்கார்டு, விமான கரைபிழைகள், மெயின்டெனன்ஸ் ஹிஸ்டரி எல்லாமே சரியாக சோதிக்கிறாங்க. அதே நேரத்துல விமானத்துல இருந்த பிளாக் பாக்ஸ், அதாவது சிவிஆர், காக்கிட் வைட் சாதனம் ரெக்கார்டர், எஃப்டிஆர், பயண தரவு ரெக்கார்டர், இவை இரண்டையும் நம்ம இந்திய விமான விபத்து ஆய்வுக்குழு வெளிநாட்டு நிபுணர்களோட சேர்ந்து தற்போது அலசி பார்க்குது. இன்னைக்கு முதல் ஏர் இந்தியா ரொம்பவும் தீவிரமான பரிசோதனைகள் நடத்துது. அதே மாதிரி ட்ரெய்னிங், டெக்னிக்கல் செக்அப் எல்லாமே கண்டிப்பா சரி பார்க்கணும் என்று டிஜிசிஏ கட்டளையிடிருக்கு. 3 மாசத்துக்குள்ள இந்த விபத்துக்கு முழு அரசியல், தொழில்நுட்ப ரிப்போர்ட் வெளியாகும். அதுக்கப்புறம் தான் உண்மையான காரணம் பத்திரமாக நமக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து படா தமிழ் சேனலை ஊக்கப்படுத்துங்கள்.